உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவர் வரும்பொழுது நாம் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் யாவரும் காத்திருக்கிறோம். இந்த பூமியிலே செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை அவர் வருவதற்கு முன்பாக நடக்கிற சம்பவங்களை உலகெங்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்காக தான் இந்த திருச்சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதை ஒவ்வொரு விசுவாசியும் நம்புகிறார்கள். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 12 சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அந்த வருகைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வெவ்வேறு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த ஹோப் சேனல், ஹோப் டிவி தமிழ் யூடியூப் சேனல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாருங்கள், எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்திலே நீங்களும் ஒரு பங்காளிகளாய் மாறுங்கள். தேவனுடைய வருகையை துரிதப்படுத்துவோம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பலமுள்ள தூதன். வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்தில் 11 வசனங்கள் இருக்கிறது. அதை நாம் மையப்படுத்தி இந்த நாளின் சத்தியத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். வெளிப்படுத்தல் 10 அதிகாரம் 1 வசனம், பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. பலமுள்ள தூதன். வெளிப்படுத்தல் 10 அதிகாரம் மீதமான திருச்சபை உருவாகுவதற்கான எல்லா சரித்திர கூறுகளையும் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் மீதமான திருச்சபையினுடைய குணாதிசயங்களை சொல்லி கொடுக்கிறது. வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் மீதமான திருச்சபையினுடைய முக்கிய செய்தி என்ன என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் மீதமான திருச்சபையினுடைய முழுமையான நிறைவான வெற்றி என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தல் 10, 12, 14, 17 அதிகாரங்கள் இந்த மீதமான திருச்சபை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த மீதமான திருச்சபை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதை தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை விசுவாசிக்கிறது. அவருடைய குணங்கள், திருச்சபையின் குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்தில் முத்தூதின் செய்தியை தான் இந்த மீதமான திருச்சபையாக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த மீதமான திருச்சபையினுடைய நிறைவான முழுமையான ஜெயம் கொள்ளுகிற வெற்றியை குறித்து வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தல் 10 அதிகாரம் 11 அதிகாரத்தில் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை எப்படி உருவாகும் என்பதை குறித்தும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 1846 வருஷம் சரித்திரத்தில் முதலாவதாக சனிக்கிழமை ஓய்வு நாள் அந்த அனுசரிப்பை ஏதெனிலே விட்டு வந்தவர்கள்
சீடர்களுடைய காலத்திலே வைத்திருந்தவர்கள் அதுக்கப்புறமா மறந்து போய் 1846 வருஷம் ஓய்வு நாள் சத்தியத்தை கடை கொள்கிற ஒரு திருச்சபை குழுவாக உருவாகிறது. சரித்திரம் சொல்லுது. 1848 வருஷம் 2 வருஷத்தில் ஆவி மார்க்கம் வெளிப்படுகிறது. ஆவி மார்க்கம்லாம் என்ன? சாமுவேல் எங்கன்னு தெரியல, யுத்தத்துக்கு போகணும், சாமுவேலை வர வைக்கலான்னு சொல்லி அங்கன பார்க்குற ஒரு ஸ்திரீனிடத்தில் சவுல் போகிறார். சாமுவேல் மாதிரியே ஒரு ஆவி வந்து பேசுகிறதையும் பார்க்குறோம். 1848 வருஷத்தில் ஆவி மார்க்கம் உருவாகிறதை பார்க்கிறோம். 1848 வருஷம் கம்யூனிஸ்ட் உருவாகிறதையும் நாம் பார்க்கிறோம். எல்லாருமே சரிசமம் என்ற ஒரு கோட்பாட்டை கொண்டு சரிசமமாய் அந்த காரியங்களை செய்கிற கம்யூனிசம் உருவாகிறதை பார்க்கிறோம். 1859 வருஷம் பரிணாம கொள்கை உருவாகிறது. மனிதன் படைக்கப்பட்டவன் அல்ல, ஒரு செல்லிலிருந்து உருவாகி மனிதன் வளர்ந்து வளர்ந்து ஊர்ந்து ஊர்ந்து அப்படியே நிமிர்ந்து நடந்து அவனுக்கு முதுகு தண்டு வந்து அவன் குரங்காய் மாறி மனிதனாய் மாறினான் என்று சொல்லி அந்த கொள்கை உருவாகினதை நாம் பார்க்கிறோம். எல்லாமே 1846 அப்படியே 1859 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கிறத நான் பார்க்குறோம். 1844 நடந்துச்சு. இந்த உலகத்திலே இருக்கிற பெரிய ஒரு மாபெரும் ஏமாற்றத்தின் சூழ்நிலை வந்ததை பார்க்கிறோம். பின்பாக அதை நாம் வேதத்தில் எப்படி படிக்கிறோம்னு சொன்னால், ஆண்டவராக இயேசுவானவர் நுட்ப நியாய விசாரணை தொடங்கி அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இன்னும் ஒரு ஊழியம் செய்ய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக ஆசாரிய ஊழியத்துக்குள்ளாய் கடந்து போனதையும் நான் பார்க்குறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வெளிப்படுத்தல் 10 அதிகாரம் 1 வாசிக்கிறோம். பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பொதுவாக தூதர்களை சொல்லும் பொழுது அந்த தூதர்களுக்கு வெவ்வேறு குணங்கள் இருக்கும். ஆனால் இந்த தூதனுக்கு சிரசின் மேல் வானவில் இருக்கிறது, முகம் சூரியனை போல இருக்கிறது, அவருடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பலை போல இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இது இயேசுவை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு செய்தி என்பதை நாம் பார்க்கிறோம். மல்கியா 3 அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது இந்த செய்தியாளர் தேவனை குறிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 17 அதிகாரம் 2 அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததை அவர்கள் பார்த்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தானியேல் 10 அதிகாரம் 6 அவருடைய உருவம் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இவை எல்லாமே இயேசுவை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 3 வாசிக்கும் பொழுது சிங்காசனத்தின் பின்பாக வானவில் இருக்கிறதை இயேசு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்தில் 2 வாசிக்கும் பொழுது திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தின் சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் சொன்னால் இந்த புஸ்தகம் எப்பொழுது மூடப்பட்டது என்பதையும் நாம் படிக்க வேண்டும். தானியேல் 12 அதிகாரம் 4 வாசிக்கும் பொழுது இந்த புத்தகத்தை மூடி அதை முத்திரை போடு. தானியேல் 12 அதிகாரம் 9 பார்க்கும் பொழுது இது மூடப்பட்டது, முத்திரை செய்யப்பட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம்.
அதுக்கப்புறமாக வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் திறக்கப்பட்ட புஸ்தகம் என்பதை நாம் பார்க்கிறோம். மூடப்பட்ட புஸ்தகம் தானியேலில் வாசிக்கிறோம். திறக்கப்பட்ட புஸ்தகத்தை வெளிப்படுத்தலை நாம் வாசிக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கத்தக்கதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி. தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கூட அங்கே தன்னுடைய வலது கை இடது கையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது. தானியேலை வாசிக்கும் பொழுது இது முடிவு காலத்துக்கான செய்தி, ஆகவே முத்திரை போடு என்பதை சொல்லப்படுகிறது. அந்த முடிவு காலம் வந்த பிறகு வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இனி காலம் செல்லாது என்று சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தமாக்கி அதை பரிசுத்தப்படுத்தி அதில் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. 1844 ஓய்வு நாள் சத்தியம் வருகிறது. அதைத் தொடர்ந்து 1846ஆம் வருஷத்தில் ஓய்வு நாளை கை கொள்கிற ஒரு குழு உருவாகிறது. 1848ஆம் வருஷத்தில் அதற்கு எதிர்மறையாய் சாத்தான் கொண்டு வர ஆவி மார்க்கம் வருகிறது. 1848ஆம் வருஷத்தில் கம்யூனிசம் உருவாகிறது. 1859ஆம் வருஷத்தில் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்ற கொள்கையும் வளர்ந்து வருகிறது. Prophetic Faith of Our Fathers வால்யூம் 3 பக்கம் 263 அங்கே புராட்டஸ்டன்ட் திருச்சபையின் மேல் தீர்க்கதரிசன ஆவியினுடைய தாக்கம் வெளிப்பட்டு அங்கே எழுச்சி ஏற்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். வில்லியம் மில்லர் தானியேல் புத்தகத்தை வாசிக்கிறார், வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்கிறார். அங்கே மறுமலர்ச்சி உருவாகிறது. அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி மார்ட்டின் லூதர், அதுவரைக்கும் அவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியாய் இருந்து வேதத்தை படித்து இதையெல்லாம் தவறு என்று சொல்லி 95 சித்தாந்தங்களை 95 தீசிஸை விட்டன்பர்க் சர்ச்சில் அவர் அடிக்கிறார். புராட்டஸ்டன்ட் சபை உருவாவதற்கு அவர் காரணமாய் மாறுகிறதையும் பார்க்கிறோம். இதே காலகட்டத்தில் 1456ஆம் வருஷத்தில் பிரிண்டிங் பிரஸ் உருவாகிறது. ஜான் குட்டன்பர்க் பிரிண்டிங் ஆரம்பிக்கிறார். பிரிண்டிங் ஆரம்பித்த முதலாவது அச்சடிக்கப்பட்ட புத்தகம் பைபிள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பிரெஞ்சு புரட்சி வருகிறது. பிரெஞ்சு புரட்சி வரும் பொழுது எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரிண்டிங் பிரஸ் உருவாகிறது, வேதம் அச்சடிக்கப்படுகிறது. அதுவரை லத்தீன் மொழியில் கத்தோலிக்க பாதர்கள் மாத்திரமே வேதத்தை வாசிக்க முடியும். ஒரு சர்ச்சுக்கு ஒரு பைபிள் தான், அதை சங்கிலியில் போட்டு கட்டியிருப்பாங்க, அதை ஒருவராக வாசிப்பாங்க. அவருடைய விளக்கங்களுக்கும் அவங்க தான் கொடுப்பாங்க. யாருக்குமே பைபிள் கொடுக்கப்படலை. ஆனால் பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறமாக பைபிள் அச்சடிக்கப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது,
கடைசி நாட்களே ஞானம் பெருகி போகும், மக்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து ஓடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 9 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு மலையைப் போல ஒரு சத்தியம் அப்படி வருகிறதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தை வாசிப்போமே. வெளிப்படுத்தல் 10:9 வாசிக்கும் பொழுது, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்று கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். வயிற்றுக்கு கசப்பு, தேனை போல் மதுரமாயிருக்கும். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று என்று சொல்லப்படுகிறது. 11ஆம் வசனம், அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான் என்று சொல்லப்படுகிறது. 1844ஆம் வருஷம் என்ன நடந்துச்சு? கூகுள் பண்ணி பாருங்களேன். வில்லியம் மில்லர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஆண்டவர் இந்த நாளில் இந்த வருஷத்தில் வரப்போறான்னு சொல்லி அக்டோபர் 22ஆம் தேதி 1844ஆம் வருஷத்தில் வரப்போறாருன்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எல்லாரும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டாங்க. கொஞ்சம் பேர் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு நம்பினார்கள், அதற்காக ஆயத்தமானாங்க. அப்படியே எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. வயல், வீடு, வாசல் அப்படியே விட்டுட்டு எல்லாரும் ஒரு மலைக்கு போயிட்டாங்க. அந்த மலையில இருந்து அவர்கள் பாடல் பாடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாள் கடந்தது, இரவு வந்தது, அடுத்த நாளும் வந்தது, ஒன்றும் நடக்கவில்லை. எல்லாரும் பெருத்த ஏமாற்றத்துக்குள்ளாய் கடந்து போனார்கள். அந்த கூட்டத்திலிருந்து ஒரு நபர் அப்படியே வயல்வெளியாய் போகும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை அவர் பார்க்கிறார். இயேசுவானவர் ஒரு திரைச்சிலையிலிருந்து அடுத்த திரைச்சிலைக்குள்ளாக கடந்து போகிற காட்சியை பார்த்து அந்த தரிசனம் முடிகிறது. அவர் வேகமாய் திரும்பி வருகிறார். மக்கள் மத்தியில் பேசுகிறாங்க. மறுபடியுமாய் வாசிக்க ஆரம்பிக்கிறார்கள், மறுபடியுமாய் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு ஏமாற்றத்துக்கு பின்பாக உருவாக வேண்டிய சபையை குறித்து வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அப்படி உருவான சபை தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை என்று சொல்லி வரலாறும் வேதாகமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த சம்பவத்தை குறித்து நமக்கு விளக்கமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. எப்படி சுத்தப்படுத்தப்பட வேண்டும், உபத்திரவுக்குள்ளத்திலாக நாம் போய் எப்படி தூய்மையாய் வர வேண்டும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஞானவான்கள் புரிந்து கொள்வார்கள், துன்மார்க்கர் புரிந்து கொள்ள மாட்டார் என்பதை குறித்தும் சொல்லப்படுகிறது. நன்றாக நாம் வாசிப்போம் என்று சொன்னால், வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் இந்த திருச்சபையினுடைய உருவாகத்தை நாம் பார்த்தோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் திருச்சபையினுடைய குணங்களை குறித்து நாம் படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் முத்தூதின் செய்தியை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த மீதமான திருச்சபை அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் இந்த முத்தூதின் செய்தியை கடைபிடித்து வாழ்கிறவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய கூட சேர்க்கப்படுகிறதையும் இங்கே சொல்லப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை அறியும் பொழுது ஒரு காரியத்தை
நாம் மறந்து போகக்கூடாது. இதையெல்லாம் அறிந்த சாத்தான் இந்த சத்தியத்தையும் இந்த சத்தியத்தை கடைபிடிக்கிற பிள்ளைகளையும் துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் செய்கிற முயற்சியும் நாம் பார்க்கிறோம். வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வலு சர்ப்பம் ஸ்திரீயோடு கூட யுத்தம் பண்ண போச்சு. ஸ்திரீயோட கூட யுத்தம் பண்ண போயும் அந்த பிள்ளையோ ஒன்றும் செய்ய முடியல. 10 கற்பனைகளை கைப்பிடிச்சவங்க மேலே அது கோபமாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியுடைய மேலேயும் அது கோபமாக இருந்துச்சு. ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சபை உருவாகிறது வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம். சபையினுடைய குணங்களை வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த உருவாகி அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சாத்தான் அந்த சபையை எப்படிலாம் வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி, அதை கொடுமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உபத்திரவத்தின் காலத்தை குறித்து நாம் படிக்கிறோம். வால்டன்சியர்கள் என்று சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அவர்கள் யார்? புரட்சி நடக்கும் பொழுது ரோம கத்தோலிக்க திருச்சபைக்கும் மற்றவர்களுக்கும் பிரச்சனைகள் வரும்பொழுது, புராட்டஸ்டன்ட் சபை உருவாகி கொண்டு வரும்பொழுது, இந்த பைபிள் எல்லாம் அச்சடிக்கப்பட்டு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த பைபிளை அழிக்க வேண்டும், இந்த பைபிளை படிக்கிறவளையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய பெரிய குரூசேட்ஸ் நடந்துச்சு. அதில் தப்பி சத்தியத்தை பத்திரமாய் பாதுகாத்தவர்கள் தான் ஆல்ப்ஸ் மவுண்டெயினில் வாழ்ந்த வால்டன்சியர்கள்னு சொல்லி சொல்லப்படுகிறது. கேட்டகோம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அது என்னன்னு சொல்லி நான் பார்த்தேன், நேரடியாகவே பார்த்தேன். ரோமில் மக்களை அப்படியே செவுரில் வச்சு அவங்கள கொலை பண்ணி அப்படியே செவரோட செவராக பூசிட்டாங்க. ஒரு பெரிய குகை. அந்த குகை எல்லாமே பைபிளுக்காக, பைபிள் வளர வேண்டும், அது எல்லா இடத்துக்கும் போகணும்னு சொல்லி அதற்காக உழைத்தவர்களை அங்கே அப்படியே கொன்று புதைச்ச இடம் கேட்டகோம்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை இன்னும் ஒரு சபை கிடையாது, இதுதான் மீதமான சபை என்பதை நாம் படிக்கிறோம். நீங்கள் இந்த சபையின் அங்கத்தினாக இருந்தால் இந்த ஊழியத்துக்காக உதவுங்கள், ஒத்துழைங்கள். தேவன் உங்களையும் ஆஸ்வதிப்பார். இந்த ஊழியத்துக்காக உதவி செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆஸ்வதிப்பார். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறான்னு சொல்லி பலமுள்ள தூதனாக இயேசுவானவர் உங்களுக்கு செய்தியை சொல்லி மறுபடியும் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. மறுபடியும் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆயத்தமா? போவோம், கொடுப்போம், செல்வோம். இந்த மூன்றிலே உங்களுக்கு எது முக்கியமாய்ப்படுகிறதோ அதை செய்யுங்கள். தேவன் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நேசிக்கிற ஆண்டவரை, இந்த செய்தியை கேட்ட பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியம் உலகமெங்கும் பிரகலமாக போக, இந்த ஊழியம் உலகெங்கும் பிரசித்தியமாய் போக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.